வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனித இனப்பெருக்க மண்டலம். இந்த மனித இனப்பெருக்க மண்டலம் எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா உயிர்களுமே தன்னோட இனத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. இப்போ அனைத்து உயிரினங்களும் இருக்கக்கூடிய உயிரினங்களில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. இந்த செயல்முறையை தன்னிலை நீடித்திருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தன்னோட இனத்தை பாதுகாப்பதற்காக தன்னிலை நீடித்திருத்தல் நோக்கமாக கொண்டு மனித இனப்பெருக்க மண்டலம் மற்றும் மற்ற இனப்பெருக்க மண்டலங்கள் செயல்படுகின்றன. இப்போ மனிதர்களில் தனித்துவமான பாலிரு உடைமை உள்ளது. பாலிரு உடைமை அப்படின்னா இரு பால் இருக்குது, ஆண் பால் பெண் பால். அவங்க எதால் வேறுபட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட உடல் வளர்ச்சி, வெளிப்புற பிறப்பு உறுப்புகள் மற்றும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆகியவற்றில் பெண்களும் ஆண்களும் வேறுபடுகின்றனர். அப்போ முதன்மை பாலின உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலின உயிரணுவை தயாரிப்பதற்கு உபயோகப்படுகின்றன மற்றும் பாலின சுரப்பிகள் பாலின ஹார்மோன்களை சுரக்கின்றன. ஒன்று அதோட உயிரணு அதாவது கேமெட்ஸை தயாரிக்கிறதுக்கு உதவி செய்யுது, இன்னொன்று ஹார்மோனை சுரக்கிறதுக்கு உதவி செய்கிறத முதன்மை பாலின உறுப்புகள் அதை முதன்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரண்டாம் பாலின உறுப்புகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பிறப்புறுப்புகளும் மற்ற சுரப்பிகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு உதவுது அப்படின்னா அந்த உருவான உயிரணுவை தயாரிக்கப்பட்ட உயிரணுவை கடத்தவும் இனப்பெருக்க செயலை நிகழ்த்தவும் உதவுகின்றன. இப்போ இந்த மாதிரியான இனப்பெருக்க உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னரே செயல்பட தொடங்குகின்றன. அப்போ இந்த பாலியல் முதிர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயதில், ஆணானால் 13லேருந்து 14 வயதிலையும், பெண்ணுனா 11லேருந்து 13 வயதிலையும் அந்த பாலின உறுப்புகள் முதிர்ச்சி அடைகின்றன. இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடைகின்றன. இதை பருவமடையும் வயது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பருவமடையும் வயதப்போ என்ன ஆகுது அப்படின்னா உறுப்புகள் முதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் மூலம் இரண்டாம் நிலை பாலியல் பண்புகளும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இனப்பெருக்கம் அப்படின்றது உதவி செய்யுது. முன்னாடி இருந்த உயிரினங்களிலிருந்து புது உயிரினங்கள் உருவாவதற்கு உதவி செய்கின்றது. தன்னிலை நீடித்திருத்தல் தன்னினத்தை பாதுகாத்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. அப்புறம் மனிதர்களில் தனித்துவமான பாலிரு உடைமை உள்ளது. அதாவது அவங்களோட உடல் வளர்ச்சி, பிறப்பு உறுப்புகள், பாலியல் பண்புகள், இரண்டாம் நிலை பாலியல் பண்புகள் ஆண்களிலும் பெண்களிலும் வேறுபடுகின்றன. அது முதன்மையான பாலின உறுப்புகள் அப்படின்னா உயிரணுவை தயாரிக்க உதவுகின்றன மற்றும் ஹார்மோன்களையும் சுரக்கின்றது. இரண்டாம் பாலின உறுப்புகள் உயிரணுவை கடத்தவும் இனப்பெருக்க செயலை நிகழ்த்தவும் உதவுகின்றன. இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடையும் வயதை பருவமடையும் வயது அப்படின்னு பார்த்துட்டோம். இனி அடுத்தது பார்க்க போகிறது ஆண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் இருக்கின்றன. அது ஒன்று விந்தகம் அப்படின்றாங்க, இன்னொன்று விரைப்பை அப்படின்றாங்க, அடுத்தது விந்து நாளம் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்தது சிறுநீர் புறவழி குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண் உறுப்பு மற்றும் துணை சுரப்பிகள் ஆகியவை உள்ளன. இதெல்லாம் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஈடுபட்டுள்ள உறுப்புகள் ஆகும். இதில் விந்தகம் அப்படின்றது முதன்மையான உறுப்பு. இந்த விந்தகம் அப்படின்றது ஆணின் வயிற்றறைக்கு வெளியில் ஒரு ஜோடி விந்தகங்கள் உள்ளன. இந்த விந்தகங்களில் சுரப்பிகளும் இருக்குது. அந்த சுரப்பிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா உயிரணுவையும் மற்றும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனையும் உற்பத்தி செய்கின்றன. ஸோ விந்தகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆணின் வயிற்றறைக்கு வெளியில் ஒரு ஜோடி விந்தகங்கள் உள்ளன. இது எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா பாலின உயிரணுவையும் மற்றும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனையும் உற்பத்தி செய்கின்றன. அதே போல் விந்தகத்தில் உள்ள ஒரு சுருட்டப்பட்ட நிலையில் நுண்குழாய்கள் உள்ளன. அந்த சுருட்டப்பட்ட நிலையில் உள்ள நுண்குழாய்களை எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விந்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட செல் இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செர்டோலி செல்கள் வளரும் விந்தணுவுக்கு ஊட்டச்சத்தை வழங்குகின்றது. இது விந்தகத்தினுடைய விளக்கம். விந்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆணின் வயிற்றறைக்கு வெளியிலே 2 விந்தகங்கள் உள்ளன. இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது, முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடியது ஆணின் வயிற்றறைக்கு வெளியே 2 விந்தகங்கள் உள்ளன. இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் உயிரணுவையும் மற்றும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனையும் சுரப்பதற்கு உதவியாக உள்ளது. இதுதான் நம்ம இப்போ விந்தகத்தை பற்றி படித்தோம். அடுத்தது விரைப்பை அப்படின்றது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா இதில்
தோலாலான தளர்வான சிறு பையை போன்று உள்ளது. இது வந்து வெப்பச்சீராக செயலாற்றும் உறுப்பு. இந்த விரைப்பை பற்றி இந்த அளவுக்கு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் விந்து நாளம் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நேரான குழாய் போன்ற அமைப்பு. விந்தணுவை விந்துப்பைக்கு எடுத்து செல்லும் ஒரு நேரான குழாய் ஆகும். விந்துப்பையில் வந்து பிளாஸ்மா உள்ளது. அந்த பிளாஸ்மாவில் பிரக்டோஸ் மற்றும் கால்சியம் சத்து உள்ளது மற்றும் பல நொதிகளும் காணப்படுகின்றன. அது விந்தணுவிற்கு ஆற்றலை அளிப்பதாக உள்ளது. ஃப்ரக்டோஸ் அப்படின்றதும் கால்சியம் அப்படின்றதும் மற்ற நொதிகளும் விந்தணுவிற்கு ஆற்றலை அளிப்பதாக உள்ளது. அடுத்த குழாயின்னு பார்த்தோம்னா சிறுநீர் புறவழி குழாய். சிறுநீர் புறவழி குழாயோட பல இணை சுரப்பிகள், அதாவது ப்ராஸ்டேட் அப்படின்ற குழாய், இல்லைன்னா வந்து கவுப்பர் அப்படின்ற குழாய் எல்லாமே வந்து இந்த சிறுநீர் புறவழி குழாயில் வந்து சேரும் இணையும். விந்தணுப்பை, ப்ராஸ்டேட் சுரப்பி மற்றும் கோப்பர் சுரப்பிகள் இணையும். அப்போ அதில் என்ன சுரக்கப்படுது? டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது ஹார்மோனை லேடிக் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லேடிக் செல் வந்து டெஸ்டோஸ்டிரோன் அல்லது ஆண்ட்ரோஜன் என்னும் நொதியை சுரக்கின்றது, என்னும் ஹார்மோனை சுரக்கின்றது. அப்போ இதனால் என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நம்மளது இரண்டாம் பாலியல் பண்புகள், அதாவது தாடி, மீசை போன்ற குரல் மாற்றம் போன்ற மாற்றத்தினை உருவாக்குகிறது. இதுதான் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம். விந்தகம் பார்த்தோம். விந்தகத்தை ஒரு ஜோடி விந்தகம் வயிற்றறைக்கு வெளியில் உள்ளது. இது உயிரணுவையும் ஹார்மோனையும் சுரக்கின்றதுன்னு பார்த்தோம். அதை சுற்றியுள்ளது வெப்பநீரை சுற்றியுள்ள தோல் போன்ற பகுதி விரைப்பை வந்து வெப்பநீரை சீராக வைக்க உதவுகின்றது. அப்போ இதில் உற்பத்தியான விந்தணுவை எடுத்து செல்வதற்கு நேரான குழாய் போன்ற அமைப்பு, அந்த நேரான குழாய் போன்ற அமைப்பு தான் விந்து நாளம் அப்படின்றோம். விந்து நாளம் என்பது விந்துப்பைக்கு விந்தணுவை எடுத்து செல்கிறது. விந்துப்பையிலிருந்து மற்ற இணை சுரப்பிகள், ப்ராஸ்டேட் சுரப்பி இல்லை கோப்பர் சுரப்பி என்பன பல பிளாஸ்மாவை சுரக்கின்றன. அப்போ அந்த பிளாஸ்மா திரவம் போன்ற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விந்துவை விந்துப்பையிலிருந்து சிறுநீர் புறவழி குழாய் வழியாக மற்ற சுரப்புகளுடன் சேர்ந்து வெளிவருகிறது. அப்போ இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் இல்லை ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ செர்டோலி செல்கள் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, விந்தணுவுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது. அதுவும் வந்து நம்ம விந்தகத்திலேயே இருக்குது. அதில் மேலே உள்ள நுண்குழாய்கள் போன்ற அமைப்பை வந்து எப்பிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே வந்து லேடிக் செல்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த லேடிக் செல்ஸ் அப்படின்றது தான் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் விளக்கம். இதை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இனி அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி.